ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்ய விரும்புகிறார். எதிர்பார்ப்புக்கு மேலாக தருக விரும்புகிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியா இருக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கை தகுதிப்படுத்தி இருக்கிறோமா? எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் இல்லைங்க, மிகவும் அதிகமாய், நல்லா அண்டர்லைன் த வேர்ட், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக நம்ம எவ்வளவுங்க வேண்டிக் கொள்வோம், எவ்வளவுதான் நினைப்போங்க, அதற்கு மேலாய் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வழி தனி வழி, அதான் மறந்துடவே கூடாதுங்க. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அது அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்துல வழி அப்படின்னா வனாந்தரத்துல ஒரு இதுதாங்க பாதைன்னு காமிச்சா பெரிய விஷயம். வழியே உங்களுக்காக ரோடே போடுறேன்றாருங்க. அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு எதுவா இருந்தாலும் இந்த நாளில உங்களுக்காக திறக்கப்படும். உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். தெரியுமா? விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னோட விசுவாசம் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். அல்லேலூயா, தைரியமா இருங்க. விதி விட்ட வழின்னு சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லு, உனக்காக வனாந்தரத்துல வழி. எந்த நபர் முடியாதுன்னு சொன்னாங்களோ, எந்த ஆள் இல்லைன்னு சொன்னாங்களோ, எந்த ஆள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே நபரை உங்கள் முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உனக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. உனக்காக 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 மட்டுமே. அவாந்தர வெளியில ஆறுகளை பாருங்களேன், தண்ணியே இல்லாத இடங்க, அது பெரிய சின்ன தண்ணி கிடைச்சல பெரிய விஷயங்க இல்லைங்களா? பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே ஆறுகளை. அதுதாங்க முக்கியம். அப்படின்னா உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டும், செழிப்பாய் இருக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சப்பானியோட வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலர் 3:5-6 வாசிக்கும் பொழுது, பிச்சை கேட்டுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கீடு செய்கிறார். அவருடைய தீர்க்க தரிசிகள் சீஷர்கள் 2 பேர் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் அவனை பார்த்து கேட்கிறான், எதனா கிடைக்குமா என்று எண்ணி அவள் நோக்கி பார்க்கிறான். எல்லாரையும் தெரியும், சர்ச் மெம்பர் எல்லாரையுமே இல்லையா? பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப வெள்ளியும் பொன்னை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் விலையேற பெற்ற நாமம். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவன்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குதுங்க அந்த நாமம். நீங்க தைரியமா இருங்க. பயமான நேரம், கஷ்டமான நேரம், துக்கமான நேரம், பிரச்சனையான நேரம், போராட்டம், தோல்வியான நேரத்துல நாமத்தை பயன்படுத்துங்க. இந்த நாமத்தை வச்சு அடுத்தவங்களை பிசாசுன்னு சொல்லக்கூடாதுங்க. அடுத்த விசுவாசத்தை குறை சொல்ல அல்ல, அடுத்த வழிபாடுகளை குறை சொல்ல அல்ல. நீ உனக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கும்படியாய் இந்த நாமத்தை சொல்லி நீ தைரியப்படு. இந்த நாமத்தை சொல்லி நீ வளர்ச்சி அடை. இந்த நாமத்தை சொல்லி நீ விசுவாசத்தை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் உனக்காக ஒரு வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. உங்களுக்கு குறித்திருக்கிறது உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நீ தகுதியா இருக்கிறாயா? உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாயா? மனித நேயத்தை காண்பிக்கிறாயா? மனிதனை முன்னிடத்தில் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்ல காரணம் என்ன? நீ எப்படி உன்னை விரும்புகிறாயோ, எப்படி உன்னை நேசிக்கிறாயோ, அதை போலவே மற்றவர்கள் நேசிக்க சொல்லுகிறார். ஜாதிகளை, மதங்களை, குலங்களை, கோத்திரங்களை தாண்டி கடந்து வந்து நீ நேசித்து பார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று 2 ராஜாக்கள் 3:18 வாசிக்கிறோம். நம்மளை உயர்த்துவது, நம்மளை வாழ வைப்பது, நம்மளை ஆசீர்வதிப்பது, ஆசீர்வாதத்தை மேல் ஆசீர்வாதத்தை கொடுப்பது, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவது, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவது கர்த்தருக்கு லேசான காரியம். நாம் ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான ஆசீர்வாத திருநாளில
பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில எனக்கு முன்பாக கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதே, வழி அடைக்கப்பட்டிருக்கிறதே, என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டு நிற்கிற பிள்ளையோட வாழ்க்கையில வழியை உண்டாக்குங்க ராஜா. இதுவரை இல்லாத சாட்சிகள் எழும்பட்டும், தடைகளை முறித்து போடுங்க, எல்லா வேதனைகள் எல்லா விதமான காரியங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா துக்கம் சந்தோஷமா மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வளமான நாமத்தினால் என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.